மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அவருக்கு நீதி வழங்கிட வேண்டும் என எங்களுடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய ஆற்றல்மிகு தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்டி அவர்கள் ஆணைக்கு இன்று அவர் திராவிட மாடல் அரசு, குறிப்பாக போலீஸ் துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது கண்டுகொள்ளாமல் பல்வேறு குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு நீங்குகின்ற வரை நான் காலணி அணிய மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். எங்களுடைய தலைவருடைய உடனிருந்து அந்த திராவிட மாடல் அரசை தமிழகத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்பும் வரை அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று உழைப்போம். அவருக்காக அவரோடு இணைந்து இருக்க திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு தமிழகத்தை விட்டு செல்கின்ற வரை நான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் இன்று முதல் கருப்பு சட்டை அணிந்து தலைவரோடு தலைவராக நின்று தலைவருக்கு உடன் நின்று போராடுவேன். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் தலைவருடைய அனைத்து திட்டங்கள் எண்ணங்களையும் இங்கே நிறைவேற்றுவோம். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வளர்ச்சி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊழல்களையும் திராவிட முன்னேற்றங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் அவர்களுடைய அம்பலப்படுத்துவோம். அவர்களை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம்.